விசுவாசிய நாம் என்ன ஆகணும்? வளரணும். ரட்சிப்பட்ட நாம் வளரணும். அதனால தான் நம்ம கற்றுட்டு வரோம். நம்ம இதுக்கு மேலே கற்றுக்கிட்டோமல்ல. ஞானத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும் இல்லையா? எத்தனையோ கொஞ்சம் பள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். சமயம் இருந்தாக்கா எதில் வளரணுமாமா? ஞானத்தில் வளரணும். முதல்ல வளரணும் வேணும். சின்ன பிள்ளைங்களோட என்ன சுபாவம் போகணும். இது கற்றுக்கிட்டோமல்ல. பால் விட்டுட்டான். யார் விட்டாங்க? பால் விட்டுறதும் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னுக்கு அனுப்பி இருக்குதா? என்ன ஆகணும்? இசாக்கு என்ன பண்ணாரம்மா? பால் விட்டுட்டாராம். பால் விடுறது அர்த்தம் என்ன? சரீர சம்பந்தமான ஆலோசனைங்க, சரீர சம்பந்தமான சிந்தைகள், சரீர சம்பந்தமான காரியங்கள் அர்த்தம் புரிஞ்சா? இன்னும் எத்தனை கற்றுக்கிட்டலாம் இல்லைங்களா? வச்சனம் கேட்கறது, கேட்க முடியாது. இன்னொன்று என்ன? பால் விடுறதுன்னு அர்த்தம் என்ன? இந்த பால் விடுறதுன்னு இன்னொருத்தர் மீது ஆதாரப்படுறது. பால் விடுறது அர்த்தம் என்ன? இன்னொருத்தர் மீது ஆதாரப்படுறது. சுயமா நடக்க முடியாத ஒரு நிலைமை. பால் விட அர்த்தம் என்னன்னாக்கி சொல்லமா என்ன சாப்பாடு சாப்பிடுவான். சாப்பாடு சாப்பிடுவான். எப்படி சாப்பிடுவான்? கையில் சாப்பிடுவான். அவனே சாப்பிடுவான். அந்த சாப்பாடு சாப்பிடணும் என்ன? அவனுக்கு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு அவனுக்கு பலம் கொடுக்கும். அதே மாதிரி சுயமா நம்ம வச்சனம் வாசிக்கிறதோ, வச்சனம் கேட்கறதோ, சொந்தமா ஜெபம் பண்றதோ, சொந்தமா விசுவாசம் இல்லைன்னு பண்ணணும். நடக்கிறோட இது வரணும். இன்னொருத்தருக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் இன்னொருத்தருக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். இயேசுநாதரை பற்றி நம்ம அறிஞ்சிக்கணும். இன்னும் அதே விஷயம் நம்ம அறிஞ்சிக்கணும். அது என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில வளரணும். அதே மாதிரி கேட்ட மாதிரி மறந்துடுறது கூட எந்த நிலைமை தெரியுமா? குழந்தைங்க நிலைமை. கேட்டு நெஞ்சுக்க வச்சோன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அப்பயே மறந்துடுறோம். நெஞ்சுக்கா பிரயோஜனம் இருக்குதா? இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு வெளியே போந்த வாங்கி எடுத்துடுறோம்னுட்டாக்க பலம் வரும் நம்மளுக்கு. அது நமக்குள்ள நிற்கணும், ஜீரணம் பண்ணிக்கணும். அதனால எந்த வச்சனமே நம்ம கேட்குறோமோ அந்த வச்சனம் என்ன பண்ணணும்? மனசுல இருக்கணும். மனசுல இருக்கணும். என்ன ஆகணும்? நீ கருத்துக்கிட்ட வரும்போதே இப்போ மனசு எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். புரியுதா சொல்றது? வச்சனம் நமக்குள்ள வர என்ன இருக்கணும்? நமக்குள்ள நம்ம மனசு சுத்தமா இருக்கும். சுத்தமா வேற எந்த ஆலோசனை இருக்கக்கூடாது. அதில் வீட்டையே விட்டுட்டு வந்துடணும். மறந்துடுவார். கர்த்தனை விட்டு என்ன பண்ணிக்க வந்து நம்ம ஆலோசனை எல்லாம் கர்த்தாவே என்கிட்ட பேசு. கர்த்தாவே இப்படி வச்சனை புரிக்கா கொடுக்க கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண கர்த்தாவே என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பூர்வமாக நம்ம வச்சனை மேலே மனசு வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாட்டி என்ன பண்ணணும்? கேட்கணும். புரியலச்சுக்கா என்ன பண்ணணும்? நீங்கள் சொன்னீங்க இது கூட அர்த்தம் என்ன எனக்கு புரியலன்னு கேட்கணும். கேட்டு அறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? வளர வேண்டிய அவசரம் இருக்குது. நம்ம என்ன பண்ண? கேள்வி கேட்க மாட்டோம். சொல்லு கேட்பீங்களா கேள்வி? எப்போ கேட்டிங்களா? வசனத்துல இருந்து கேள்வி கேட்க மாட்டோம். எதுக்கு கேள்வி கேட்க மாட்டோம்? அர்த்தம் என்ன? எது கேட்கறது இல்லை கேள்வி? சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் அர்த்தம் தானே? அவ்வளோதானா? சொல்லுங்க. எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? இல்லாட்டி நான் கேட்டாக்கா என்ன ஆகும்? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்குவாங்களே என்னமானோ. நம்பர் 2 ஒன்று அசல் இது பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்காம இருக்கிறீங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பர் 1 என்ன? நாம் எதுக்கு வரோமோ, என்ன கேட்குறோமோ, நம்ம வாழ்க்கை பற்றி நம்மளுக்கு என்ன இல்லை அக்கறை இல்லை. ஏதோ வர போகிற அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு. அதனால நம்ம என்ன வச்சனை கேட்கணும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. 2வது என்னது? என்ன வச்சனத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல? சொல்லுங்க. 2வது கேள்வி கேட்டாக்கா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம். அது வந்து 3வது என்ன? இல்லை நல்லா தெரியும்னு நினச்சிக்கணும். புரியுதா?
கேள்வி யார் கேட்பாங்க தெரியுமா? எவரதுக்கு ஜாக்கிரதைக்கு வச்சனம் கேட்டு, அதே மாதிரி இதுக்கு முன்ன கேட்ட வச்சனம் இருக்குது, இல்லாட்டி இதுக்கு முன்ன நீ வச்சனம் படிச்சு இல்லையா, அதுக்கு இதுக்கு என்ன பண்ணுவ நீ யோசனை பண்ணுவேன். அடே அந்த வச்சனம் இருக்குது, இப்படி இவர் இப்படி சொல்றாரு, இல்லை அந்த வச்சனம் அர்த்தம் என்ன, இந்த வச்சனம் அர்த்தம் என்ன பண்ணுவாங்க? அதை பத்தி ஆலோசனை பண்றது. ஆலோசனை பண்ணும்போது தான் என்ன வரும் உங்களுக்கு? அநேக விஷயம் நம்மளுக்கு வரும். அப்ப கேள்வி கேட்பான். எது பத்தி கவலை, அதே வந்த ஏதோ கேட்டுட்டு போறது அது இது இல்லை. இதெல்லாம் பைபிள் ஸ்டடி எதுக்குனாக்கா நம்ம ஒரு விஷயம் என்ன நல்லா புரிஞ்சுக்க இருக்கு. ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மனசுக்குள்ள இருக்கு. அது பிரகாரம் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன ஆகும்? நம்ம பலப்படுறதுக்கு அவகாசம் இருக்குது. நம்ம வல்லமையா என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன முடியும்? வர முடியும். அர்த்தம் முடிஞ்சு சொன்னது அந்த ஆசை வேணும். வசனத்தை பற்றி என்ன ஆகணும்? இப்போ வளர்றீங்கன்னு அர்த்தம் தெரியுமா? பாரு, வளர்றாங்களா இல்லையா? வளர்றாங்களா இல்லையா? கால் எந்திரிச்சு அவன் என்ன கேட்பான்? நீ கிச்சனில் இருந்தாக்கா, நீ கிச்சனில் இருக்கிறீங்க நினச்சிக்கா, அவன் என்ன கேட்பான்? கேட்க மாட்டான். ஒண்ணுமே பால் கேட்பாங்களா? என்னமோ எங்க பசங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? இன்னைக்கு என்ன குழம்பு காத்துற, இன்னைக்கு என்ன சாப்பாடு, பலானதுனாக்க அப்படி எனக்கு வேணாம், எனக்கு அது வேணும் இது வேணும்பாங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்களா இல்லையா? அதே மாதிரி நீ வளர்றது அர்த்தம் என்ன தெரியுமா? வளர்றதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஊழியக்காரர்கள் உட்கார வைக்கக்கூடாது எனக்கு கேட்டாக்க. ஊழியக்காரர் எதுக்கு இருக்கிறாங்க? உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதா? புரிஞ்சா? வேணா நம்ம இந்த காலத்தில் இப்படி இருக்கிறாங்கனாக்க விசுவாசிங்க இங்கேயெல்லாம் எல்லா பக்கம்தான் எப்படி இருக்கிறாங்க? எப்போ இவர் விட்டுட்டாரோ நம்ம போயிடலாம். அது புரிஞ்சா? எப்போ இந்த மெசேஜ் ஆயிருமோ, இல்லாட்டி எப்போ மீட்டிங் ஆயிருமா? காரணம் என்னன்னா இவங்களுக்குள்ள எது தேடுற மனசு இல்லை, தேடுற மனசு இல்லை, மேலானது தேடுற மனசு இல்லை. என்னல்ல? சரி, சொந்தமா படிக்கிறீங்களா? போனே நீ படிச்சவங்க இருக்கிறீங்களா? சொந்தமா உட்காந்துக்கிட்டு 1 hour நாசி பைபிள் படிக்கிறீங்களா? தியானம் பண்றீங்களா? என்னம்மா இல்லையா? என்ன 1 hour படிக்கிறீங்களா? சும்மா படிக்கிறதுன்னு என்ன? இன்னைக்கு ஒரு அத்தியாய கொலசி 1 2 ஆயிப்போச்சு, மூடிட்டு படுத்துக்க வேண்டியது. சோத்திரம் புறப்பா படிக்கிறோங்க. என்ன படிச்சிங்கன்னு கேட்டாக்கா நான் எப்போ கேட்பேன், படிச்சிங்களா இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா? படிச்சேம்மா இன்னைக்கு படிக்கல. எப்போ படிப்பீங்க நீங்கள் டெய்லி? வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை மத்தியானம் படிப்பீங்களா? சாயந்தரம் படிப்பீங்களா? சரி, மத்தியானம் படிப்பீங்க. நேற்று மத்தியானம் என்ன படிச்சீங்க? நேற்று ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டீங்க? ஊருக்கு போன இல்லை பாருங்க. ஒரு நாள் ஊருக்கு போயிடுவோம், ஒரு நாள் பிஸி ஆயிரும், ஒரு நாள் வேலைக்கு போயிடுவோம். நாளைக்கு படிக்கலாம் படிச்சுக்கிட்டே நாளைக்கு படிச்சுக்கிட்டே இந்த பைபிள் அப்படியே இருக்க வேண்டியது. நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் பைபிள் என்ன பண்ணணும்? எந்த கொடுத்தாரு? இது வாசிக்கிறதுக்கு தானா? இப்போ சரீரத்துக்கு நாம் எப்படி சாப்பாடு கொடுக்குறோமோ அதுக்குள்ள மிஞ்சி யாரு கொடுக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கணும். சார் தெரியாத போது விட்டுருங்க. ரட்சிப்பட்ட நாம இப்போ மேலானவை தேடுங்கன்னு சொன்ன அர்த்தம் என்ன தெரியும்? அந்த மேலானது எங்கே கிடைக்கும்? உனக்கு இந்த பரிசுத்த வேதத்தை வேதத்துல தான் கிடைக்குது. எங்கே தேடணும்? நீ சொல்லுங்க. மேலானது வேணும்னு எங்கே தேடணுமா? எங்கே தேடணும்? ஜபத்தில் கிடைக்கும், பைபிள் ஸ்டடியில் கிடைக்கும், வச்சனம் வாசிக்கிறது கிடைக்கணும். இப்போ எங்களுக்கு எப்படி கிடைக்குது? இதெல்லாம் விஷயம் எப்படி கிடைக்கும்? எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் பாஸ்டம் கற்றுக் கொடுக்கல. அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு வேற இருக்குது, அது வேற. நாம் கர்த்தர்கிட்ட வாசிச்சுதான் உட்கார வாசித்து தியானம் பண்ணாக்க நீ எப்படி தேடணுமோ, என்ன தேடணுமோ, உனக்கு என்ன வேணுமோ, இந்த வச்சனம்ங்கிறது என்ன வேணுமோன்னு வச்சனம் சொல்லுது. அது எப்படி
என்ன பண்ணணும்? என்ன சொல்லுவாங்க அதையா? எப்படி அதையா நாம் எடுத்துக்கோணுமோ, ரிசீவ் பண்ணிக்கோணுமோ, பயன்படுத்தல. எப்படி அதை பொந்திக்கோணுமோ, பொந்திக்கிறேன்னா எப்படி பெற்றுக்கொள்ளணுமோ கூட என்ன கலக்குது? வச்சந்தான் கற்றுக் கொடுக்குது. புரியுதா? நமக்குள்ள என்ன இல்லையோ என்ன பண்ணுது? வச்சனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அது எப்படி பெற்றுக்கோணுமோ அது கற்றுக் கொடுக்குது. அர்த்தம் பண்ணிச்சா? அதில் பரிசுத்தவான் என்ன சொல்றது தெரியுமா? என்ன சொல்றது தெரியுமா? வெள்ளி பங்காரம் என்ன சொல்லுவாங்க? வெள்ளி தங்கத்துக்கு விட உங்களோட வச்சனம் என்ன வேணும்? வெளியேறப்பட்டதாமா, வேண்டியதாமா, வேண்டியதாமா. தெரியுமா? தங்கம் வைடூரியத்துக்கு ஜாஸ்தி என்ன தேவைப்படுறது? எது? இந்த வச்சனம். புரியுதா? தங்க பணம் உங்க உயிரை காப்பாற்ற முடியாது, உங்களோட ஆவியை காப்பாற்ற முடியாது. உங்களை காப்பாற்றுறது எது? கர்த்தரோட வச்சனம். இந்த மேலானது எங்க கிடைக்கும்? உனக்கு பரிசுத்த வேதத்துல கிடைக்கும். உனக்கு அது முடிஞ்சுங்களா? ஜவமானோ பாட்டு பாடுவோம், எல்லாம் ஆராதனைக்கு வர, அதெல்லாம் ஒரு அதில் உனக்கு கிடைக்கணும். என்ன ஆகும்? இந்த வசனத்தை என்ன பண்ணணும்? நல்லா வாசிக்கணும். அதுபோல் ஜபத்தோட வாசிக்கணும், மனசு வச்சு வாசிக்கணும். அப்போ இது இருக்கிற என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இது இருக்கிற ஒரு என்ன மேலான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கி. ஏதோ பேச்சு சதுவு, ஏதோ வார்த்தைக்கு ஏதோ படிக்கணும் இல்லை. இது என்ன கர்த்தர் என்ன பைபிள் படிக்கிறது ஒரு என்ன ஒரு சாங்கியமே வைக்கல. விசுவாசிகள் காலையில் சாயந்தரம் மாத்திரம் படிக்கணுங்கிறது சாங்கியம் கிடையாது. அதில் கொஞ்சம் எந்தக்கு படிக்கணும்னு கூட தெரியாது. இல்லைன்னு இருக்குது நம்மளுக்கு வசத்தில் இருக்குதுமா? எத்தனை மேலான தேடுறது அர்த்தம் இல்லை. எங்கே தேடுவோம்? போய் மார்க்கெட்டில் போய் தேடின கிடைக்குமா? காற்று தேடுறது கிடைக்குமா? எங்கே போன கிடைக்கும்? எங்கேயோ இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதில் பரிசுத்த வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்தியாமா தெரிஞ்சுக்கிற பாசத்தா பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசரம் இல்லையாமா, பாத்தாளத்துக்கு போக வேண்டிய அவசரம் இல்லையாமா. இந்த வச்சனம் எங்கே இருக்குதாம்மா? பாருங்க, ரோமியர் எழுதிய நிர்வாகம், ரோமர் எழுதிய நிர்வாகம் 10வது அதிகாரம் 6-7 வாசிங்க. 6-8 மட்டும் படிங்க. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. உள்ளத்துல என்ன பண்ணாங்க? சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமின்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். இந்த வார்த்தை எப்படி இருக்காமா? உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை எங்க இருக்கு? எதில் இருக்குதாமா? வார்த்தையில தான் இருக்குதாமா. வாய் கிட்டதான் இருக்குதாமா, தூரம் இல்ல, ஒரு கையிலே இருக்குது. வாசித்தா வாய்க்கு வரும், மனசுக்குள்ள வரும். இதுல மேலானவை இருக்குது. அர்த்தம் படிச்சுங்க என்ன சொல்றது? இந்த மேலானவை இங்க என்ன பண்ணு? இந்த வச்சனம் மூலமே உனக்கு என்ன பண்ணு? அறிவிக்க முடியும். அது இல்லாட்டி முடியாது. இல்லாட்டி நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? இஸ்மாயில் மாதிரி தான் இருப்போம். இஸ்மாயில் பத்தி கத்துட்டோம் இல்லையா? யாரு? அப்ராமோட சந்ததி. ஆகரோட அப்ராமுக்கு ஆகருக்கு பிறந்த சந்ததி இஸ்மாயில். பாருங்க ஒரு விஷயம், அப்ராமோட மகனாகிய இஸ்சாக்கும் இஸ்மாயில் 2 பேர் ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க இல்லைங்களா?
இங்கே யார் வீட்டில் இருக்கிறாங்க? அப்ராமோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. புரிஞ்சா? அப்ராம் வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. அப்ராம் தான் அல்லாஹ்வுக்கு சமானம் சொல்லி கொடுக்குறாரு. எதுனா இஸ்மாயில்னா கூட அப்ராமுக்கு நல்லா அன்பு. அதனால துரத்தி விடுங்க, வீட்டில் துரத்தி விடுன்னு சொன்னாக்க அவர் மனசுக்குள்ள என்ன ஆச்சாம்மா? எவ்வளோ வேதனாச்சம். கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. வேணாலு 2 பேர் ஒரே வீட்டிலிருந்து ஒரே தகப்புக்கிட்ட இருந்து ஒரே என்ன சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் இருந்தாங்கோடா குணம் என்ன ஆகல? மாறல. காரணம் என்ன? ஆலோசனை பண்ணணும். நீங்க அநேக சபையில் இருந்தாங்கோடா அதுல கொஞ்சம் பேர் தான் இசாக்குங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் எப்படி இருக்கிறாங்க? இஸ்மாயில் மாதிரி இருக்கிறாங்க. அதில் நீ எப்படி இருக்கிற? இன்னைக்கு எப்படி இருக்கிற? இசாக்கு மாதிரி இருக்கிறீங்களா, இஸ்மாயில் மாதிரி இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இசாக்கு சுபாவம் எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டி சுபாவம் இருக்குது. இஸ்மாயில் சுபாவம் காட்டு கலர் சுபாவம் இருக்குது. அர்த்தம் பண்ணிச்சா? மறந்துட்டீங்களா? மறந்துட்டா யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. முன்னாடி ஆலோசனை பாருங்க எப்படி இருக்குது. இசாக்கியோட குணங்கள் மாதிரி வராட்டி நாம் எங்கே போக முடியாது? இயேசு கிறிஸ்துன்னா வாரசரு ஆக முடியாது. அர்த்தம் பண்ணிச்சா? அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரோ நம்ம நினைச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரு, அது தப்பு பண்ணாலும் ஏசாயா மன்னிச்சுட்டாரு. ஓ கர்த்தர் எனக்கு இப்படி இருந்தாலும் என்னவாது? ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன வராது? பண்ணாட்டி கூட ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். இன்னும் ஏசு எனக்கு சகாயம் பண்ணிட்டு வராரு. வீட்டில் எந்த குறையும் இல்லை, வீட்டில் குறையில, காட்டில் குறையில, அதெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் 4 நாள் என்ன ஆகல, அதில் பெருகிட்டு வரேன் அப்படின்னா கருத்து நம்ம கூட இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு நாம் நினைக்கலாம். ஏன்னா பிரிய சகோதரி சகோதரன், அதே டயத்தில் அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். என்ன பண்றாரு? நியாயாதிபதியா இருக்கிறார். கடந்த காலத்துல ஒரு விஷயம், நான் ஒரு விஷயத்தை பற்றி சபையில் பேசிட்டு வரேன். நாளைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போறாரம்மா. நேற்று கூட பேசிட்டு மாதிரி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வரப்போகும்போது அம்மா அவரு என்ன கொண்டு வராரம்மா? அவர் கூட என்ன வாசிங்க ஒரு வாசிக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 லாஸ்ட் 22:12 தானா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. என்னவாம்மா? இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. எம்பட கூட வருகுதாமா. யாரார் கீழே பிரகாரம் என்ன பலன் வரப்போதாமா? தெலுங்குல ஜீத்தம் இருக்குது. பலன் என்ன? சம்பளம். நீங்க எல்லாம் வேலைக்கு போவீங்க இல்லையா? வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போகும்போது மாசம் வருது இல்லை, வாரமாக வரப்போகுது, சம்பள நாள் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்கம்மா? ஒன்றும் ஆலோசனை பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க. சம்பளுக்கு போகாத மாதிரி சொல்றீங்க. என்ன பண்ணுவீங்க? எனக்கு இந்த வாரம் இவ்வளோ சம்பளம் வரும் கணக்கு போடுவீங்களா இல்லையா? பட்ஜெட் விஷயம் தராத, ஏன்னா இத்தனை வரும் அர்த்தம் புரிஞ்சா? இத்தனை வரும், ஏன்னா இத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிற, இத்தனை வரும் கணக்கு போடுறீங்க இல்லையா? கரெக்டாக போய் அங்கே நிற்பீங்க. 10 ரூபா கம்மியாக தந்தா கூட விட்டுருவீங்களா? விட மாட்டோம்ல, கணக்கு போடுவீங்க இல்லையா? இப்போ நம்ம எல்லாரும் ஏசுநாதர்கிட்ட போகணும். நாளைக்கு ஏசாய் வந்தாக்க அவன் என்ன பண்ணானே போக மாட்டீங்களா?
போவீங்களா போக மாட்டீங்களா? போகணும். போவீங்களா? ரைட், வெரி குட். போகும்போது உனக்கு எவ்வளோ சம்பளம் வரும் சொல்லுங்க. அம்மா அது எப்படி கொடுப்பீங்க? அவர் சொல்றாரு யார் எப்படி கொடுப்பாரு அவரு? அவர் கிரியைகள். அர்த்தம் புரிஞ்சா? உங்களை கிரியைகள். இப்போ நீ வேலையே செய்யல, கொஞ்சம் பேர் வேலையே செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? வேலை செய்ய எங்கே வருவாங்க? சம்பளம் கொடுக்க வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? நாங்கள் சின்னப்பா எங்கள் அப்பா ஆள் வச்சு வேலை செஞ்சோம் தெரியுமா? இந்த ஐடியா தெரியும் உங்களுக்கு? அப்போ கணக்கு வாரம் ஆச்சுன்னா 15 நாளுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க? பேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்துச்சா வந்து எல்லாம் வருவாங்க. அப்போ நானும் கூட உட்காந்துருப்பாங்க இருப்பேன். கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுட்டு வந்து என்ன பண்ண கணக்கு போயிட்டு என்ன பண்ண வரவு வாங்கிட்டு போவாங்க. தெரியுமா இல்லையா? சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க என்ன வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சுருப்பாங்க வேலை. அர்த்தம் புரிஞ்சா? அவங்க கூட வருவாங்க. வேலை 2 நாள் செஞ்சுருப்பாரு, மத்தியில் காசும் வாங்கியிருப்பாரு இல்லையா? அவங்க எப்படி மொல்ல லாஸ்ட்ல வருவாங்க. அவன் கணக்கு பார்க்கும்போது என்னாவு நீ என்ன பாக்கி என்ன சொல்லுவாங்க தானே பாக்கின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவன் வேலை செய்ய வேண்டி செய்யல, அவ்வளோதான். அதெல்லாம் அது வேலைக்காரன் தான், எல்லாரும் வேலைக்காரன் தான். ஏன்னா வேலை செஞ்சவனுக்கு என்ன வருது? சம்பளம் கிடைக்குது. செய்யாதவனுக்கு ஏன்னா எல்லாரும் இன்னும் கிடைத்து வர வேண்டியது இல்லையா? இங்க கேள்வி என்னன்னா, இப்போ கர்த்தர் வரப்போறாரு, நம்ம எல்லாரும் அவன்கிட்ட போய் நிற்க வேண்டியது. நிற்கும் போதும் உனக்கு எப்படி வரவு வருமா? என்ன வரவுக்கு ஆப்போசிட் என்ன? பாக்கி வருமா? யோசனை பண்ணுங்க. இது இன்னிலிருந்து யோசனை பண்ணுங்க. நீ யோசனை பண்ணணும். எங்க பார்த்து நான் அவர்கிட்ட போக போறேன், அவர் மேலே நிற்க நான் அவர்கிட்ட போகும்போது எனக்கு வரவு வருமா? என்ன பலன் கொடுப்பாரு அவரு? என்ன பலனை வாங்க போற? நீ சொல்லு. எவ்வளவு வரும் உங்களுக்கு சம்பளம்? கேளுங்க போயிடல ராத்திரிக்கு. இது சீரான விஷயம், சின்ன விஷயம் இல்லை இது. வேதம் என்ன சொல்றதுன்னா, கொஞ்சம் பேர் ஆமா ஏன்னா కొందరు నిందల పాలవటం, నిత్య జీవమునకు కొందరు నిందల పాలవటానికి మేల్కొంటారంట. அங்கே போகும்போது கொஞ்சம் பேர் என்ன அவனுங்க கர்த்தர்கிட்ட மெப்பு பொந்திக்குவாங்க, கொஞ்சம் பேர் வெக்கப்படுவாங்க. எப்படியாவது நான் இப்போ சம்பளத்தை பற்றி சொன்னேன்னா லேபருங்க எப்படி அவங்க ஆவாங்களோ அதே மாதிரி நாளைக்கு எவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க. கர்த்தர் மணிக்கு நிற்கும் போது அங்கே கர்த்தர் மணிக்கு நிற்கும் போது என்ன போகுது? கர்த்தர்கிட்ட வேற அங்க என்ன சொல்லுவாங்க? அவரோட மெப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க பாராட்டப்படுவாங்களா இல்லை அவமானப்படுத்தப்படுவாங்களா? புரியுதா? இப்போ பாராட்டப்படணும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கருத்துட்டு பாராட்டப்படணும் என்ன பண்ணணும்? என்ன வேலை செய்யறோம்? என்ன வேலை செய்யணும்? டபுள் டியூட்டி பண்ணணும். ட்ரிபிள் டியூட்டி பண்ணுவார் இல்லை? காலையிலேருந்து எங்கிட்ட எல்லாம் கூலி வேலைக்கு போவாங்க. காலையில் என்ன பண்ணுவாங்கனாக்கா காலையிலேயே பல இது என்ன கருவு வேலைன்னு வச்சுருக்காங்க இல்லையா? இங்கே கூட இருக்குது இல்லையா கவர்மெண்ட் வேலை? 100 நாள் வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க, 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடி வேறு கூலிக்கு போவாங்க. மறுபடி காலையில் போயிட்டு 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க வீட்டுக்கு. வெயிட் மறுபடி என்ன பண்ணுவாங்க? மறுபடி மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லாம் டாக்டர் ஏறி மறுபடி கூலி வேலைக்கு காட்டு வேலைக்கு மறுபடி போவாங்க. வேணா டபுள் சம்பளம். இப்படி சொல்றது எதுக்குன்னா விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னா
இன்னைக்கு நாள் எத்தனோ பேர் என்ன பண்ணுறாங்க? அந்த வேலைக்கு இல்லை, அது யாருக்காக பண்ணுற நீ சொல்லுங்கம்மா. ஒரு டியூட்டி பண்ணு, 2 டியூட்டி பண்ணு, 4 டியூட்டி பண்ணு, 4 வியாபாரம் பண்ணு, சம்பாதி. அது யாருக்காக பண்ணுற சொல்லுங்க அம்மா? கர்த்தருக்காகவா? நம்மளுக்கு உனக்காக பண்ணிக்கிற. எல்லாரும் அந்நிய ஜனர் பண்ணுறாங்க, எல்லாரும் நீயும் பண்ணிக்கிற. அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இல்லை. காலையில் போயிட்டு வர சாயந்தரம் பிரார்த்தனை கூட பண்ண முடியாது. அப்போ ஏசையா ஸ்தோத்திரமையா முடியல ஏசையா, நம்மளோட சங்கீதம் உங்களுக்கு தெரியும் ஏசையா, ஆமேன் அப்படியே டப்புன்னு படுத்துக்க வேண்டியதுதான். கர்த்தருக்கு என்ன பண்றோம் நம்ம? கர்த்தருக்கு என்ன பண்றோம் நம்ம? கேட்க மாட்டேறா? இப்போ நம்ம திருவிழா எடுத்துக்கும் போதெல்லாம் நம்ம எச்சரிக்கை பண்ணுறோம் இல்லையா? திருவிழா எடுத்த இப்போ என்ன பண்ணோம், என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்டில்? மிச்சமாக இருக்கும்போது அதை பற்றி நம்ம என்ன பேசு, அது என்ன, அதை பற்றி என்ன நம்ம அறிஞ்சிக்கிறோம்? நம்ம திருவிருந்தில் பங்கேற்றவங்க கூட பொறுப்பு என்ன? கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், அநேகருக்கு கர்த்தரை பற்றி என்ன பண்ணணும், சரி என்ன பண்ணுறோம் அதை பற்றி யோசனை பண்ணணுமா? எப்பாச்சு கர்த்தர் வேலை பற்றி நம்ம யோசனை பண்ணணுமா? என்ன பண்ணுற கர்த்தருக்கு வேலை? கர்த்தர் வேலை என்ன பண்ணுறோம்? கர்த்தருக்காக என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நாம் என்ன பர்சனல் சார் பர்சனல் சொல்லுவாங்க. நான் எம்பட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் வளரணும். நம்பர் 1 பாயிண்ட். 2வது என்ன, நாம் கர்த்தருக்காக வேலை செய்யணும். அவருக்கு இந்த உலகத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறோம், அவருக்கு எப்படி சாட்சியாக இருக்கிறோம், அவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் பாரும்போது உனக்கு சம்பளம் இல்லாமல் நீ ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அவமானமா இல்லாட்டி பாராட்டா? எந்த வேலை செய்யல. நம்ம என்ன நினைக்கலாம், இன்னைக்கு விசுவாசம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆகிப்போச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் ஆகிப்போச்சு, இதுதான் நம்மளோட வேலை. இஷ்டம் ஜெபம் பண்ணுவான், இல்லாட்டி இல்லை. இஷ்டம் இருந்தால் பைபிள் படிப்பேன், இல்லாட்டி இல்லை. அர்த்தம் முடிஞ்சுங்களா? அந்நியர் கூட என்ன பண்றா? அவங்க நம்மளுக்கு கூட அந்நியர் பெட்டர் இல்லையா? புரியுதாம்மா? நம்மளுக்கு கூட எப்படி அந்நியர் பண்றாங்க? அவங்களாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு சனிக்கிழமையா சாப்பிடக்கூடாது. காலையில என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சு ஏன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு அவ்வளோ தெரிஞ்சு நம்ம கூட கொஞ்சம் பேர் பண்ணிருந்தீங்களா? அவங்களும் அது பண்ணுறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எதுவும் போயிட்டு வர்றாங்க. நாம் அசலே இல்லையல்ல, இன்னும் ஃப்ரீ ஆகிட்டோம். நாலு கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, எல்லாம் நம்ம இஷ்டமே இஷ்டம் இல்லைங்களா? இல்லை பயம், இருக்கிற பயம் கூட போயிடுச்சு. கடவுள்னா இருக்கிற பயம் கூட போயிடுச்சு. ப்ரேயர் பண்ணால் நடக்க பெண்ணாட்டி நடக்கு. பைபிள் படித்தால் நடக்கு, பைபிள் படிக்காட்டி நடக்கு. இப்படிதான் நம்ம வாழ்க்கை. என்ன பிஸி. பிரியா சகோதரி நல்லா புரிஞ்சு போதும், நம்ம யோசனை பண்ணிக்குவோம் இதெல்லாம். இப்படி இருந்து நம்ம எப்படி வளர முடியும், எப்படி வாரசலாக முடியும்? புரியுது? எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இதை பற்றி எத்தனோ சொல்லியிருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு வரோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டிய அவசரம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும்? அதுக்காக வச்சனம் சொல்லுது, ஆவிக்குரிய மனிதனும் ஆவிக்குரிய விஷயத்தில் மனசு வைப்பார். நம்ம சரீர சம்பந்தமான மனசை சரீர சம்பந்தமான விஷயத்தில் மனசு வைப்பார். நம்ம நீ ஆவிக்குரிய மனுஷனா சரீர சம்பந்த மனுஷனா சொல்லுங்க? ஆவிக்குரிய மனசு என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய விஷயம் மனசு வைக்கணும். கர்த்தரோட வேலை செய்வான்னு சொல்லல, பணக்காசு அவசரம் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு கொடுக்க சமயம் அதுக்கு கொடு. ஆவிக்குரிய வேலை கொடுக்க வேண்டியது ஆவிக்குரிய இது கொடு. ஆதாம் என்ன பண்ணணும்? காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் என்ன பண்ணணும்? சாயந்தரம் மட்டும் என்ன பண்ணணும்? தோட்டத்தில் வேலை செய்யணும், சாப்பிடணும். அதாவது என்ன பண்ணணும்? மாதிரி கர்த்தர்கிட்ட வந்து
கர்த்தர் கூட என்ன பண்ணணும்? ஐக்கியமாகணும். 2 கொடுத்தாரு. இது சரீரத்துக்கு சம்பந்தமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஏன்னா மனுஷன்னா கேவலமும் சரீர சம்பந்தமான காரியத்துக்கே இல்லை, அல்லாதுக்குன்னா வெளியேறப்பட்டது என்ன நமக்குள்ள? ஆவி ஆத்மா. அர்த்தம் புரிஞ்சுங்களா? ஆவி ஆத்மா. நம்ம ஆவி ஆத்மா பற்றி யோசனை பண்றது ஆவி ஆத்மா காப்பாற்றிக்கு ஆலோசனை பண்றதில்ல. வேணா சரீரத்துக்கு விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்? எவ்வளோ யோசனை பண்றோம் இல்லைங்களா? இதுக்கு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாது. கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிச்சுனாக்கா என்ன பண்றோம்? நம்ம எந்த மாத்திரை போடணும், எந்த மாத்திரை போடணும், எந்த டாக்டர் கிட்ட போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். சின்ன இங்கே வலி வந்துச்சுன்னா நம்ம ஓடுற டாக்டர் கிட்ட. அப்படின்னா இந்த சரீரத்தை பற்றி நம்மளுக்கு எவ்வளோ என்ன இருக்குது சொல்லுங்க. எவ்வளோ அக்கறை இருக்குது. அக்கறை இருக்கும், இல்லைன்னு சொல்ல. வேணா அதுக்கு ஒரு வெளியேறப்பட்டது ஒன்று இருக்குது. எங்க இருக்குது? ஆவி ஆத்மா. இந்த சரீரத்தை எப்ப விட்டடிச்சுட்டு போயிடுறான், போக வேண்டியதுதான். எடுத்துட்டு போயிருவியா? புரியுதா? எங்க போவ நீ? அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறது எது? உங்க புரிஞ்சுக்கோ. நல்ல விஷயம். இதுக்கு சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்றேன். நான் லோகநாதன் அர்த்தம் என்னன்னாக்கா, லோகநாதன்னா இந்த மேலே தெரிகிறது இல்லை. இந்த மேலே தெரியுந்தா இந்த 5 அடி மனசுன்னா இதுக்கு இல்லை, மேலே சரீரம் இல்லை. யாரு? உள்ளுக்கு இருக்கிற ஆவி ஆத்மா. కానీ மனிதன் என்ன பண்ற தெரியுமா? விட்டுட்டு போற சரீரத்து மேல நம்பிக்கை ஆலோசனை பண்ற தப்பா அது கணக்குல அவன் பத்தி ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறான். நானா யாரு? எனக்கு ஆவி ஆத்மா. இந்த ஆவி ஆத்மா தான் என்ன பண்ணுது? இந்த சரீரத்தையே நடக்க வைக்குது. புரிய சொல்றது? சரீரம் நடக்க வைக்குது என்ன? இந்த ஆவி ஆத்மா போயிடுச்சுனாக்க சரீரம் செய்யுமா? நம்ம யோசனை எதை பத்தி பண்றோம்? சரீரத்தை பத்தி. புரியுதா? சரீரத்துக்கு நீ எவ்வளவு நல்லா சாப்பாடு வைக்கிறியோ, நல்லதை சாப்பிடவே சொல்லு கர்த்தர். அது கர்த்தர் என்ன பண்ணாரு? சாப்பாடும் அது கூட வேலை செஞ்சு சாப்பிட சொன்னார். இன்னைக்கு வேலை கம்மியாச்சு, சாப்பாடு தாசை ஆயிடுச்சு. நம்மளுது உலகத்துல என்ன ஆச்சு? வேலை கம்மியாயிடுச்சு, சாப்பாடு தாசை ஆயிடுச்சு. அர்த்தம் பண்ணிச்சா? அது விஷயத்துக்கு வரலாம். வேற சரீரத்தை பற்றி யோசனை பண்ற தப்பா ஆவி ஆத்மா பற்றி நம்ம என்ன பண்றதில்ல, யோசனை பண்றதில்ல. இப்போ தெரியாதவங்க தான் அப்படி இருக்கிறாங்க, விட்டடிச்சிருங்க. அன்னிருக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவி நம்ம காப்பாற்றிக்கோசரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்பி விசுவசித்து, அர்த்தம் பண்ணிச்சா? கர்த்தர் அவரோட வசனத்தை வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எது அவசரமானது, எது அவசரம் இல்லாதது, புரியுதா? எது முக்கியமானது, எது முக்கியமா இல்லாததுன்னு நம்ம கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்தாங்க நம்ம என்ன பண்றோம்? மடி அந்த சரீர மனசோடவே தப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறது? நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். அர்த்தம் புரிஞ்சா? இது பற்றி கர்த்தர் கணக்கு கேட்பார் இல்லையா? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எத்தனோ அதுக்கு தான் கணக்கு சொல்லணும். நம்ம என்ன கொடுத்துருக்கிறாரு? இப்போ பரிசுத்த வேதம் கொடுத்துருக்காரு, உபதேசமெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆயுசு கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழிக்காரி கொடுத்துருக்கிறார், எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண வைக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன கணக்கு சொல்லணுமே இல்லையா? நீ இத்தனை நாள் இத்தனை வச்சனம் கேட்டிருக்கிற, அந்த வச்சனத்துக்கு நீ கொடுத்த மதிப்பு என்ன? எப்படி வளர்ந்துருக்கிற? இசாக்கு வளர்ந்தாரு, நீ வளர்றியா? இஸ்மாயில் வளர்ந்தாரா?
எப்படி வளர்ந்தவன்? சரீர சம்பந்தம் வளர்ந்தான். அதனால என்ன அவன் ஒரு நாள் வந்துச்சு, டைம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணார்? வீட்டிலேருந்து துரத்து விட்டுட்டாரு வெளியா, துரத்து விட்டாரு. அது பண்ணிச்சா வீடு என்னாச்சு? துரத்து விட்டாரு. அதே மாதிரி ஒரு நாள் வரப்போகுது. நம்ம ஆளுக்குரிய வாழ்க்கையில் இஸ்ஸாக்கு மாதிரி வளராமல் இருந்தாக்கா நம்மள என்ன பண்ணுவார்? நீ யாரும் எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறது. அவ்வளோதான் சொன்னார் இல்லையா? எத்தனை பேர், ஐயா நான் உங்களோட பந்தியில் இருந்தப்பா, உங்களோட நாமத்தில் பிரார்த்தனை பண்ணப்பா, உங்களோட நாமத்தில் என்ன பண்ணேன், பேய்களை விரட்டுனக்கப்பா, அது பண்ணு இது பண்ணா என்ன சொல்ற கருத்தர்? நீ யாரோ தெரியாது போ. அர்த்தம் என்ன? நீ அவரை உண்மையை அறிஞ்சிருந்தா அவர் சொன்ன பேர் நடப்ப. அவ்வளோதான் சிம்பிள். அது பண்ணிச்சா? நீ ஏசுனாது அறிஞ்சிருக்கிறியா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் தெரியுமா? உங்க நடவடிக்கைகள் தெரியும். வாயிலாம் ஏசையா தெரியும் அப்படின்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. பேயும் கூட தெரியும். ஏசுனாது யாரா? பேய் தெரியுமா இல்லையா? ஓ ஏசுனார் வந்துட்டு இருந்தா, ஓ சர்வ தேவகுமாரனே என்ன பண்ணிச்சது? ஓடி வந்து மின்னுக்கார ஒழிஞ்சு நான் பயமாம் அப்படின்னாக்க. அதான் பிரிய சகோதரி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கால நேரத்தில். அது முடிஞ்சா நம்ம எதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், எதுக்கு இடம் கொடுக்கணும், எது பற்றி யோசனை பண்ணணும். அது முடிஞ்சா எதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வளர வேண்டிய ரீதியாக நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். வளர வேண்டிய ரீதியாக வரலாட்டி நாளைக்கு நம்ம துக்கப்பட வேண்டிய அவசரம் இருக்குது. பிரிய சகோதரி சகோதரி அதெல்லாம் சொல்றது என்ன? இன்னைக்கு பேர்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு என்ன இல்லை? ரோசம் இல்லை. நம்ம ஏசு பிள்ளைங்கன்னு நினைக்கிறோம், ஏசு தகப்பன்னு நினைக்கிறோம். ஏசோட நம்ம யார் பங்காளிங்கன்னு சொல்கிறோம். எனக்கு ஏசுநாளுக்கு நடக்கிறவா நம்ம உனக்கு மனசு இருந்துச்சுன்னா நீ நடக்க முடியும். அவ்வளோதான் உங்களோட கோல். ஏசுநாதன் மாதிரி இருக்கும். இங்கே வச்சனம் சொல்லுது இல்லையா? அவர் மாதிரி இருங்கோ. அது மாதிரி நீ நான் நாமகளை மாதிரி இருக்காங்க ஆக்கி பண்ணலாம். கர்த்தர் இந்த வச்சனத்தை ஆசிப்பாராக்கா. எல்லாம் உங்களோட முழங்காலிட்டு ஜெபம் பண்ணிக்கலாம். ஹalleluya praise the Lord. எல்லாம் உங்களோட முழங்கால் இல்லாம். ஹalleluya praise the Lord. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு முழங்காலிட்டு கர்த்தர் இந்த கால நேரத்தில் நம்ம கூட பேசணும். ஒரு வசனத்தைய ஞாபகம் பண்ணிக்கலாம். ஹalleluya thank you Jesus. அப்ராமுக்கு பிறந்த வாரசனாகிய இசாக்கு எல்லா வீட்டிலும் அவள் வளர்ந்தார். பிரிய சகோதரி சகோதரனே, நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம்? ரட்சிப்பட்டு அநேக நாள் ஆயிடுச்சு. இயேசுநாத் பெயர் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya praise the Lord. நம்ம இப்படி வளர்ந்துருக்கிற பிரிய சகோதரி சகோதரனே, நாம் பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு இசாக்கு இருக்கிறார். ஹalleluya. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவங்க அப்போ பவுல் இருக்கிறார். அவங்க எப்படி வளர்ந்தாங்க? அவங்க வளர வேண்டாமா? ஹalleluya ஹalleluya. பிரிய சகோதரி சகோதரனே, பெரிசாம் பிரார்த்தனை பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்தாத்மதேவா நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜாதி ராஜனே, ரட்சகரே நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. மகிமை 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 இயேசு கிறிஸ்து ராஜா, உமக்கு மகிமை. praise the Lord, praise the Lord, praise the Lord. கண்களை மூடுவோம். பரலோகத்தின் பிதாவே, தேவனின் ராஜ்யம் கூட நம்மோடு பேசின வார்த்தைகள் நினைவுகூர்வோம். ஆம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து ராஜாப்பா, ஈசாக்கு போல தகப்பனே அப்பா, நாளுக்கு நாளாக நாங்கள் வளர வேண்டும் தகப்பனே. சோத்திரிக்கிறோம் 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 அப்பா. உம்மோடு கூடு தகப்பனே அப்பா. உயிர் திறந்தது உண்மையானால் தகப்பனே, நாங்கள் மேலானவர்களை நோக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அப்பா. ஆம், இவ்வளவு புரிதல் அல்ல தகப்பனே, மேலானவை நோக்க
ஒவ்வொரு அப்பா தேவனே ஜீவனுள்ள பிதாவே அப்பா சோதரிக்கிறோம். ஜீவன் அனைத்து செடியும் கொடியும் அப்பா உண்மை நோக்கி வளர்வதை போன்று தகப்பனே சோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் வளர வேண்டும் என்பது அப்பா நோக்கம். அப்பா உமக்கு பிரியமான காரியம் ஆம் தகப்பனே. நாங்கள் உலகில் வர ஒவ்வொருவருக்கும் கூட அப்பா சோதரிக்கிறோம். நற்கிரியினாலே வளர வேண்டும், அன்பினால் வளர வேண்டும், அறிவினால் வளர வேண்டும், ஞானத்தால் வளர வேண்டும். அப்பா சோதரிக்கும் உமக்கு பிரியமான காரியங்கள் காலத்துக்காக தகப்பன ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்பது நீர் எதிர்நோக்கு ஆளுநரப்பா. நாங்கள் விதமாக வளர்ந்திருக்கிறோம் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறார் ஆளுநரப்பா. ஐயோ அதை சீக்கிரத்தில் வரி போகிறேன் என்று சொல்லி தகப்பனே அப்பா அவர்களுக்கு எரியத்தக்க பலன்களை தரப்போர் என்று சொல்லி இருக்கிறார் அப்பா. நான் வாழும் உலகிலே பிரலோகத்தின் பிதாவே ராஜா பிரியத்தக்க பலன் நாங்கள் பெறத்தக்க காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சுவாமி நாங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். நீர் எங்களுக்கு எடுத்துள்ளதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரப்பா நாங்கள் மீண்டும் வளரத்தக்கதாக சுவாமி பாரம் கொண்டு அக்கறை கொண்டு உலகிலே ஆத்ம அறுவடை செய்யத்தக்கதாக சுவாமி. ஆண்டவரப்பா நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படியாக கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்கள் நினைவு மாடுவது அப்படி எண்ணம் கொண்டு அப்படி நோக்கம் கொண்டு இவ்வுலகிலே அப்பா வாழ்கின்ற ஒவ்வொரு தகப்பன உயிர் திறந்து உண்மையை உணர்ந்து அப்பா மேலானவர்களை தேடத்தக்க அப்பா நாளுக்கு நாள் வளர்ந்து தகப்பனே அப்பா கிரியத்தக்க பலனை தகப்பனே அப்பா அப்பா தேவனே பகுமானங்களை பெறத்தக்க சுவாமி ஆண்டவர் அப்பா வெட்கப்பட்டு நின்று விடாத அளவுக்கு ஆவியானவரே உங்களுடைய பாத சன்மானத்தை பெற கிருபை செய்யும் ஆண்டவரே என்று அப்படி தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதம் நடத்தத்தக்க ஜெபம் செய்து கொள்வோம். பரிசுத்தமான எங்கள் பிதாவே விண்ணை மண்ணை படைத்த பரலோகத்தின் ராஜாவே சுவாமி இந்த நாள் அப்பா எங்களை ஐக்கியமா கூடி வர செய்து உங்களுடைய சன்னிதியில துதித்து ஆராதிக்கும் கிருபை செய்கிற ஆண்டவரே உங்களுடைய அப்பா தேவனின் தாசன் தகப்பனீர் எங்களோடு அனைவரோடு பேசின வார்த்தை நிமித்தமாக நன்றி அப்பா. சோதரமும் வாஞ்சி நிறைவேற்றத்தக்க அப்பா தினம் தினமும் வளர ஈசாக்கு போன்ற உலக வெறுத்து தகப்பனை விண்ணப்புரை தேடத்தக்க கிருபை செய்யும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தகப்பனே அப்பா கிரியத்தக்க பலன் அனுபவிக்கத்தக்கதாக அப்பா சோதரிக்கிற நன்மையே தகப்பனே அன்பினாலே தகப்பனே அப்பா ஞானத்தினால தகப்பனே தெளிவுள்ள புத்தினால் தகப்பனே அப்பா நற்கடி கொடுக்கும் அப்பா தேவனை செடி போன்று ஒவ்வொருவரும் தகப்பனே அப்பா உமக்கு முன்பாக பகவான பிறந்த கிருபை செய்யும். அப்படியாக ஒவ்வொரு முஸ்லிம் ஆசிரியர் அற்புதங்களை செய்யும் சார் அப்பா. இந்த நாளுக்கு நன்றி சொல்லி வேலைக்கு வர முடியாத போன பிள்ளைகளை தயவாக நினைவு சமாதானத்தை கொடுமாண்டு இந்த முதல் நாள் கூட்டத்தை நிரப்பாடி பேசி எங்களோடு தகப்பனை ஆசீர்வதித்து நன்றி அப்பா. மீண்டும் உடைய பாதம் கூட கிருபை தருமாறு தகப்பனை வேலை கூட கரவை கொண்டு வந்து அனைத்தும் நிறைவு நடத்துமாறு அப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டு வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே.